நான் தான் குபேந்திரன் பேசுகிறேன். மண்மிகு மனிதன் சேனலோட. கடந்த ஒரு வாரமாக வீடியோ போட முடியல, உடல்நிலை சரியில்லாத காரணத்தால். ஸோ மார்க்கெட்டில் என்ன நடந்துருக்குங்கிறத போய் எட்டி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ட்ரம்ப் வந்துட்டு ஒரு அண்ட புழுகிறாரு, ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கோன்னு சொல்லிட்டு. ஆனால் ஈரான் சொல்கிறாங்க நாங்கள் அமெரிக்காவோட எந்த பேச்சுவார்த்தையும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அமெரிக்காவோட இந்த புழுகளே என்ன தெரியுதுன்னா, அவங்க ஏதோ ஃபினான்ஸ் மார்க்கெட்டில் விளையாடுறாங்கன்னு தெரியுது. அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய இந்த முட்டாள் கூட்டமும் பையிங் செல்லிங்கையும் மாறி மாறி அடிச்சுட்டு அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இது ஏதோ எப்போ திட்டமிட்ட சதி மாதிரி தெரியுது. இந்த சதியில் நம்ம சிக்காமல் இருக்கணும்னா நம்ம தொடர்ந்து நம்ம செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்போம். உலகத்தில் இப்போ 3 இடியட்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்று ட்ரம்ப்பு, இன்னொன்று நெதன்யாகு, மூணாவது யாரும் உங்களுக்கு சொல்ல வேணாம். ஸோ இவங்க இருக்கிற வரைக்கும் நாடு இப்படி தான் இருக்கும். நாட்டில் உயரிய சிந்தனையும் ஒரு நல்ல ஒரு நோக்கம் இருந்துச்சுன்னா எல்லா நாட்டோட முன்னேற்றமும் பங்கு சேர்ந்து சிறப்பாக இருக்கும். அமெரிக்கா போய் ஈரான் தாக்கலை, ஆனால் அமெரிக்கா ஈரானை தாக்குது. கேட்டால் அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் வேறு ஒரு காரணமாக இருக்குது. அந்த காரணம் சரியாக தப்பானு நம்ம நியாயப்படுத்துறதுக்கு வேறு எந்த நாட்டுக்கும் துப்பு இல்லை. நம்ம மாதிரி சாதாரண மனுஷர்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதும் இல்லை. எனவே சீக்கிரம் அந்த வாரை நிறுத்தி அமெரிக்கா இந்த இடத்த விட்டு காலி பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்த கழுவிட்டு ஈரான் மக்கள் சந்தோஷமாக வாழ்வாங்கன்னு நம்புவோம். இப்போ மார்க்கெட்டில் நம்ம என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். கடந்த செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி அந்த வாரத்திலிருந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மார்க்கெட் இந்த ஒரு சரிவிலே தான் இருந்துச்சு. அதாவது இந்த சரிவுங்கிறது ஒரு கிராஜுவல் சரிவாக இருந்துச்சு. வீக்லி ட்ரெண்டிங்கில் சொல்கிறேன். அப்புறம் ஒரு சப்போர்ட் எடுத்தாங்க, சரிங்களா. ஸோ இப்போது அதுக்கப்புறம் அவங்க ஒரு அப்பு கொடுத்தாங்க, திரும்ப ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன்ஸ், திரும்ப ஒரு அப்பு கொடுத்தாங்க, திரும்ப ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ், திரும்ப ஒரு அப்பு கொடுத்தாங்க. ஆனால் இந்த அப்பை சஸ்டெயின் பண்ண முடியாமல் இப்போது லென்த் கரெக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதில் பாருங்கள், நம்ம இதுதான் நம்ம சப்போர்ட் அன்றைக்கி எடுத்தது. இந்த சப்போர்ட்டில் மார்க்கெட் எடுத்துகிட்டு டெஃபினெட்லி மேலே போகும். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சப்போர்ட்டும் பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ மூணாவது சப்போர்ட் இதுதான் இருக்குது. இந்த சப்போர்ட்டை மட்டும் நமக்கு பிரேக், இங்கே சப்போர்ட் எடுத்துட்டாங்கன்னா இதை பிரேக் பண்ணால் தான் நம்ம பயப்படணும். அதுதான் கிராஷ்னு சொல்லுவாங்க. இங்கே வந்துச்சுன்னா அது கிட்டத்தட்ட 21,000க்கு கீழே க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஒரு ரெட் கேண்டில் சாலிடாக கீழே க்ளோஸ் வைக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டு கோயிங் டு கிராஷ். அதை நீங்கள் நம்பலாம். அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம் மார்க்கெட்டில். ஸோ இந்த இடத்துல இவர்கள் சப்போர்ட் எடுத்தார்கள் என்றால் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். அடுத்த டார்கெட் இதாக தான் இருக்கும். ஸோ இறங்குன வேகத்தை விட ஏறின வேகம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஏறுற வேகத்தை விட இறங்குன வேகம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது சம்டைம்ஸ் எப்படி சொல்ல போகிறோம்னா, ஒரு பந்தை நீங்கள் சேவத்தில் அடிச்சிங்கன்னா இங்கேருந்து எரியப்பட்ட வேகத்தை விட அங்கேருந்து திரும்பி வர வேகம் அதிகமாக இருக்கும். அப்படி தான் இந்த பங்குச்சந்தை இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ மற்றவங்க பேச்சு கேட்டுட்டு பயப்படாதீங்க. இந்த கேண்டில் பாருங்கள். இப்போ நமக்கு 1 2 3 4 5 6 கிட்டத்தட்ட 1 2 3 4 5 தொடர்ந்து 5 ரெட்டு சாலிடாக கீழே இருக்கிறாங்க, சரிங்களா. இந்த வாரமும் ரெட்லேயே முடிஞ்சுன்னா அடுத்த வாரம் மீண்டும் கீழே தான் வரும். ஆனால் சின்ன கரெக்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த கரெக்ஷன் எது வரைக்கும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த கரெக்ஷன் எந்த வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கங்களேன். இப்போது நாளைக்கும் எக்ஸ்பைரி, நாளைக்கு முடிச்சிட்டாங்கன்னா திரும்ப அடுத்த ஒரு புல் பேக் இது வரைக்கும் இருக்கும். இங்கே வர இந்த புல் பேக் இது மேலே போயிட்டு இப்படி போணுச்சுன்னா ஃபர்தராக மேலே போகும். இதை பிரேக் பண்ண போக முடியாத பட்சத்தில் பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் வைக்கலைன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டு திரும்ப என்ன செய்வாங்கன்னா மேலே போயிட்டு போன வேகத்துக்கு கீழே திரும்ப மேலே ஒரு புல் பேக் கொடுத்துட்டு திரும்ப கீழே தான் வருவாங்க. ஸோ இப்படி தான் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ எது எப்படி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆனாலும் அதை பற்றி நம்ம எல்லாம் கவலைப்படாமல் இறங்கும் போது புட் ஆப்ஷனும் ஏறும் போது கால் ஆப்ஷன் எடுத்துகிட்டு நீங்கள் அவங்க டெய்லி 1000ங்கிற ப்ராஃபிட் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட் ஏறுது இறங்குது கவலைப்பட இன்வெஸ்டர் கால் பண்ணும், அவங்களாம் ஹெட்ஜிங் பொசிஷன் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதனால் மார்க்கெட்டை ஒரே அடியெல்லாம் கீழே விட மாட்டாங்க. இன்றைக்கி அதிகமாக விற்று வச்சுருக்குறாங்க எஃப்ஐஸ், ஆனால் டிஐஸ் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போனோம்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட 12,034 கோடி ரூபாய்க்கு டிஐ வாங்கியிருக்கிறாங்க, டிஐ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ 10,414 கோடி ரூபாய்க்கு விற்று வச்சுருக்காங்க. ஸோ பையிங் சைடில் தான் அதிகமாக
டாமினேஷன் இருந்ததுனால மார்க்கெட்டை ஓரளவு சரிவில் காப்பாற்ற முடிஞ்சது. பட் இருந்தாலும் இது போதாது. எஃப்ஐஎன் தொடர்ந்து சேல் பண்ணுறது இந்த ரேட்லேயே அவங்க சேல் பண்ணிட்டுருக்காங்கன்னா 26,000 வந்தப்போ சேல் பண்ணாதவங்க இன்றைக்கி 22,500 வரப்போ சேல் பண்ணுறாங்கன்னா நமக்கு தெரியாத விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை அவங்க 15,000 அது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், சரி வரல மற்ற எப்படி வரணும்னு சொல்லி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம பற்றி யோசிச்சிருந்தோம்னா நம்ம கன்ஃபியூஸ்ட் ஆகும். இப்போது நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத ஜஸ்ட்டு பார்ப்போம். இன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறதையும் பார்ப்போம். நம்ம 15 மினிட்ஸ் எடுத்துக்குவோம். நிஃப்டியை நம்ம 15 மினிட்ஸில் வச்சோன்னு வச்சுங்களேன். லாஜிக் இஸ் வெரி சிம்பிள். காலையில் ஒரு இதை கொடுத்தாங்க, திரும்ப சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தாங்க. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இதுதான் உங்களுடைய எஸ்எல் லெவலு. என்ட்ரி இந்த இந்த கேண்டில் க்ளோஸ் பண்ணும்போது என்ட்ரி தான் லெவலு, என்ட்ரி லெவலு. இன்றைக்கி நான் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் எடுக்க முடியல. இப்படி தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். என்ட்ரி இங்கே எடுக்கக்கூடாது, என்ட்ரி இந்த ரீட்ரேஸில் இருக்கணும். இங்கே ரிஜெக்ட் ஆகும்போது இங்கே என்ட்ரி இந்த ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இந்த தான் உங்கள் ஸ்டாப் லாஸ் மறுபடி புக் பண்ணணும். இதுலேருந்து ஒரு 20 பாயிண்ட் தள்ளி நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். அந்த என்ட்ரி அதிகமாக இந்த கேண்டில் க்ளோசிங்கோட அதற்காக இருக்கும். இங்கே எடுத்திங்கன்னா உங்கள் ப்ராஃபிட் 20 தான் ப்ராஃபிட்டு. இதில் 1000 ரூபாங்கிறது சுலபமாக உங்களால் பண்ணிக்க முடியும். நாங்கள் கொடுத்துருக்க ஸ்ட்ராட்டஜி படி நீங்கள் அந்த பயிற்சி இப்போ கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அதன் பிறகு இந்த மேலே போனது நீங்கள் கேட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இங்கே நீங்கள் எடுத்துகிட்டு எங்கே மேஜர் ரிஜெக்ஷன் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் வெளியே வந்திருந்தீங்கன்னா இங்கே ஒரு 1000 சம்பாரிச்சிக்கலாம். ஸோ இன்றைக்கி 2 என்ட்ரி கிடச்சிச்சு. ஒரு பிஇ ஆப்ஷன்ஸ், இங்கே எக்ஸிட்டு, இங்கே ஒரு சிஇ ஆப்ஷன், இங்கே ஒரு எக்ஸிட்டு. ஸோ இப்படி தான் நம்ம பண்ணி ஆகணும். திரும்ப அவங்க க்ளோஸில் கீழே தான் முடிச்சிருக்காங்க, பட் பாட்டம் டச் பண்ணல. ஸோ இந்த கீழே டச் பண்ணாத வரைக்கும் நம்ம மேலே போகிறதுக்கான வாய்ப்புன்னு பார்க்கலாம். பட் கிஃப்ட் நிஃப்டி 23,200 இப்போ ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு தெரியல. ட்ரம்ப்பு 5 days சீஸ் ஃபயர்னு சொல்கிறாரு. ஸோ சண்டை போட வந்தோம், எதுக்கூட 5 நாள் நிறுத்தி வைக்கிற கம்யூனிட்டின்னு சொல்லி கேட்குறதுக்கு யாருக்கும் துப்பு இல்லை. 5 நாள் அவர் ரெஸ்ட் எடுத்து மீண்டும் ஹெவியாக தாக்கணும்னா எதிரி அசரும் போது தான் அடிக்கணும். அதுதான் என்ன அமைதியாக இருந்த ஈரான் மேலே அட்டாக் ஆரம்பிச்சது இஸ்ரேல் தான். அப்போ என்ன சொல்லிக்கிட்டு ஆரம்பித்தானுங்க, இந்த மாதிரி நேரத்தில் தான் என்ன சொன்னால் எல்லோரும் சேர்ந்து அமெரிக்காவையும் அவங்களையும் தாக்கும்போது அவங்களுக்கு மற்ற நாட்டை போய் தாக்கணும் எண்ணம் அவங்களுக்கு வராது. எனக்கு யாரையும் தாக்கணும் சண்டை போடணுங்கிற எனக்கு ஆர்வம் இல்லை. பட் எந்த ஒரு நாட்டையும் எந்த ஒரு நாடும் போய் தாக்கக்கூடாதுங்கிறத நம்ம நோக்கம். திமிர்த்தனமாக நாட்டுக்கு அதனுடைய உலகெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். அதுதான் என்னோடய ஆசை. அமெரிக்கா வந்தாலும் சரி, ஆஸ்திரேலியா வந்தாலும் சரி, ஆப்பிரிக்கா வந்தாலும் சரி, நீ இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு நாட்டை போய் நீ தாக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு நல்ல இது படித்தேன். இஸ்ரேல் ஈரானை பார்த்து கேட்குறாங்க, ஏன்டா நீ மற்ற வளைகுடா நாடுகள் தாக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க நீ இஸ்ரேல் தானே என்ன அடிக்கிறான், இஸ்ரேல் தானே நான் தாக்கணும், நீ எதுக்கு அமெரிக்கா எதுக்கு நீ தாக்குறங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடன்ஸஸ் இருக்குது. ஸோ யாருக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்களா, ஏதோ ஆதாயத்தோடு வந்துருக்காங்களோ தெரியல. தொடர்ந்து அமெரிக்கா நிறைய பொருட்செலவு ஆகிட்டு இருக்குது. இந்த யுத்தத்தினால எந்த பலனும் கிடையாது. இந்த யுத்தத்தில் பலன் கிடைக்க போகிறதும் இல்லை. வெட்டியான ஒரு செலவு தாங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ நம்ம இப்போ 4 ஹவர்ஸில் வச்சு பார்ப்போம். 4 ஹவர்ஸில் வச்சோம்னா திரும்பவும் ரெட்டு தான் முடிச்சிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சில க்ரீன் தெரியுது 4 ஹவர்ஸில். ஸோ இந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸுக்கு பார்த்தீங்களா. ஸோ தொடர்ந்து கீழே வந்தவங்க ஒரு சின்ன புல் பேக் கொடுத்தாங்க. ஸோ இங்கேருந்து கொடுத்தாங்க ஒரு சின்ன புல் பேக்கு. ஸோ இங்கேருந்து கொடுத்துருவாங்க, அதுமாரி சின்ன ஒரு புல் பேக் கொடுப்பாங்க. ஸோ இது இந்த பாருங்கள், இந்த ஹையை பிரேக் பண்ண வரைக்கும் இது வரைக்கும் வரும். ஸோ இந்த மாதிரி லெவலில் தான் போகும். இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் அடுத்த டார்கெட் இதை பிரேக் பண்ண பட்சத்தில் அடுத்த டார்கெட் இப்படி தான் போகும். அது மார்க்கெட் டிசைனிங் என்னங்கிறத நம்ம ஸ்ட்ரக்சரை நீங்கள் படிக்கணும் போது நீங்கள் பயிற்சி வகுப்பில் கலந்துக்குங்க. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பயிற்சி நடத்த முடியல, காரணம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால். வரும் வாரம் சண்டேயில் நிச்சயம் உங்களுக்கு நான் அந்த பயிற்சி கொடுப்பேன், நீங்கள் கலந்துக்கலாம். அது நிச்சயம் உபயோகமாக இருக்கும். அது இன்னும் சில ஷார்ப்பான ஸ்ட்ராட்டஜியை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிட்டுருக்கேன். அதாவது குறைந்தபட்சம் லாஸை தவிர்க்கக்கூடிய, லாபத்தை மட்டுமே நோக்கி போகக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. சைக்காலஜிக்கல் ட்ரைனிங் தான் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். எல்லாருமே நீங்கள் ஓரளவு புரிஞ்சுப்பீங்க. பட் சைக்காலஜிக்கல் ஸ்ட்ராங் இல்லைன்னா நீங்கள் என்ன புரிஞ்சிருந்தாலும் ட்ரேடிங் பண்ண முடியாதுங்கிறது தான் இதனுடைய தத்துவம். அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ கம் டு த பாயிண்ட். நம்ம நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கணும்னு சொன்னால் இப்போ டே கேண்டில் வச்சுக்குவோம். டே கேண்டில் வச்சிட்டோம்னா இவன் ஆல்ரெடி இப்போ இருக்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஃபிப்னோச்சி டூல் எடுத்துக்கங்க. ஃபிப்னோச்சி டூல் எடுத்துகிட்டு கீழே தான் இறங்கிருக்கிறோம், இது போடுங்க. பாருங்கள், நாளைக்கு நீங்கள் பார்க்கும்போது என்னென்னு பார்க்கணுன்னா, நாளை காலையில் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது, அவங்க இந்த 2
லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறாங்களா, கீழே சஸ்டெயின் ஆகிறாங்களா வச்சு இந்த லெவலில் போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் இம்மீடியட்டாக பி எடுத்துருங்க. இந்த லெவலில் தாண்டி க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா பியை கட் பண்ணிவிட்டு சிக்கு போயிருங்க. அதிகபட்சம் இதுதான், இந்த லெவலில் டாப் பண்ணாலே இந்த லெவலுக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சுனாலும் நீங்கள் பி தான் எடுக்கணும். இந்த லெவலில் கிராஸ் பண்ணி மேலே போயிட்டாங்கன்னா இது வரைக்கும் தான் அதிகபட்சம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. திஸ் இஸ் a ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். இந்த இடத்துல நீங்கள் பி எடுத்திங்கன்னா நிச்சயம் லாபத்தில் இருப்பீங்க. இந்த இடத்துல நீங்கள் வெயிட் ஃபார் யுவர் பிரேக் அவுட். சரிங்களா? இது வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா, இந்த டே பிரேக் பண்ணி மேலே போய் கேண்டில் வைக்கும்போது அது டார்கெட் இது வரைக்கும் தான் போகும். ஸோ எப்போதுமே எங்கே போய் முடியும், எங்கே தொடங்குங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். என்ட்ரி எக்ஸிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தெரியலன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற வரைக்கும் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்கணும். ஸோ ஓப்பனிங் எங்கே ஆகுது, ஓப்பனிங் இப்படி ஆகுதா, இப்படி ஆகுதா, அல்லது ஓப்பனிங் இங்கே ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்து தான் நாளைக்கு நம்ம முடிவு பண்ண முடியும். இப்போது 23,000 அப்படிங்கிற இடத்துல போயிட்டுருக்கனால நாளைக்கு மேக்ஸிமம் இந்த இடத்துல ஓப்பன் ஆனால் சி தான் போவாங்க. ஆஸ் ஐ டோல்ட் யூ, கொஞ்சம் இந்த இடத்துல இந்த ட்ரெண்டிங் வரும். எது வரைக்கும் வரும் அந்த ட்ரெண்டிங் வரும்னா, ஸோ உங்களோட அதிகபட்ச டார்கெட் பார்த்தீங்கன்னா இது இந்த ஃபஸ்ட் வரும், அப்படின்னு இந்த இது வரும் பாருங்கள். இந்த 23,400 நாளைக்கு எக்ஸ்பைரிங்கிறதுனால 23,400 வரைக்கும் போயிட்டு அவங்க 23 வந்து முடிப்பாங்களா, அதில் 23,800 வரைக்கும் போயிட்டு வந்து 23 முடிப்பாங்க. நாளைக்கு விளையாட்டு அதிகமாக இருக்கும், பார்த்துக்குங்க. இந்த ரெண்டு தான், இது வந்து R1 R2 இதுதான் வந்து இந்த கேண்டிலோட பாட்டம் தான் எஸ். இதுதான் ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ இந்த லெவலில் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் எந்த பக்கம் போகுது நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ இந்த வட்டத்துக்குள்ளே தான் நாளைக்கு மார்க்கெட் முடிப்பாங்க. ஸோ பார்த்துக்குங்க. இதுக்குள்ளே நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் நம்ம கொடுத்துருக்க பயிற்சி வகுப்பில் கொடுத்துருக்கிறபடி பயன்படுத்தி உங்களுடைய இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமாடிட்டியில் போய்ட்டு குருடு சம்பதி என்னென்னு பார்க்கலாம். குருடு ஆயில் வந்து நம்ம வந்து ஒன் டேயில் வச்சுருக்குறோம். டெக்னிக்கல் என்றைக்குமே போய் சொல்லாது, மனுஷர்கள் போய் சொல்லுவாங்க. கரெக்டாக பார்த்தீங்களா, தட் ரீசன்ட் சப்போர்ட் எடுத்துருக்குறாங்க. இந்த இதை பிரேக் பண்ணாத பட்சத்தில் மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்பு இல்லை. பிரேக் பண்ணி இங்கே க்ளோஸ் வச்சுட்டு அடுத்த ஒரு கேண்டில் போட்டதுனா தான் ஃபர்தர் டவுன் வரும். அது வரைக்கும் ரீடெஸ்ட் எடுத்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அவங்க இங்கே வந்துட்டு இங்கே போயிருக்கிறாங்க, திரும்ப கீழே வந்துருக்குறாங்க. ஸோ இந்த ஒரு பேட்டர்னுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது, பார்த்துக்குங்க. திரும்பவும் மேலே போய்ட்டு, ஏன்னா ட்ரம்ப் மாதிரி ஒரு ஹரிச்சந்திரன் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டு எந்த பக்கம் போகணும்னு சொல்ல முடியாது. ட்ரம்ப்பு 26ஆம் நூற்றாண்டின் ஹரிச்சந்திரன் வாயிலேருந்து வர்றது எல்லாமே முழுக்க உண்மை தான். அதை நம்பிக்கிட்டு தான் இந்த புறம்போக்குங்கள்லாம் வித்தள்ளிட்டுருக்குங்க. ஸோ நீங்கள் இதை ஏமாறாதீங்கிறது தான் என்னோடய நோக்கம். உங்கள் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்ஐபி மெத்தடில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல லாபத்தை பார்க்க முடியும். அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற சின்ன அட்வைஸு. ஐ எம் நாட் எ ஃபினான்ஷியல் அட்வைசர். பட் நீங்கள் உங்கள் அட்வைஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணிங்க. ஸோ பாருங்கள், நம்ம இதுக்கு போடும்போது கரெக்டாக பாருங்கள். இங்கே போயிட்டு இப்படி வந்துட்டு இப்படி போனாலும் இங்கே தான் டச் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த பாதை இங்கே விழுந்துட்டாலும் தெரிஞ்சிச்சு, திரும்ப எங்கே போய் திரும்ப வாங்கும் போது இது தான் அங்கே தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் நம்ம திரும்ப பாதை. ஆனால் போகிற பாதையை ஒரு சுற்றி போட்டுறான், ஆனால் வரும் பாதை நேராக வந்துட்டான். பார்த்துங்க, இந்த பாதை வரும்போது இங்கே நல்ல ஒரு ரிஜெக்ஷனாக இருக்குது. ஸோ இந்த ரிஜெக்ஷனாக இருக்குங்கிறதுனால ஸோ இந்த ரிஜெக்ஷனை இது பிரேக் பண்ணி கீழே வராத வரைக்கும் இதுதான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த நாள் நம்பிச்சுக்கோங்க. நம்ம பயிற்சி வகுப்பில் சொல்கிறது போல நீங்கள் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா இந்த குருடாயிலையும் தினமும் நீங்கள் 2,000 5,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். பட் அதுக்கு கேபிட்டல் அதிகம். ஸோ முதல்ல நீங்கள் நிஃப்டியில் டெய்லி 1000ங்கிறத சக்ஸஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கம்யூனிட்டியில் நான் சொல்கிறேன், கம்யூனிட்டியில் நீங்கள் வந்து மினி குருடாயில்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை பயன்படுத்தி சின்ன சின்னமாக உங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் ஃபர்தராக அதை பற்றி போகலாம். ஜஸ்ட்டு நேச்சுரல் கேஸ் என்ன பண்ணுறான்னு எட்டி பார்த்து வருவோம். நேச்சுரல் கேஸ் நான் இப்போ ஒன் டே கேண்டில் வச்சுருக்கிறேன், நல்லா கவனித்து பாருங்கள். முதல்ல ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கிறேன். ஸோ ஹை கொடுத்தவன் வந்தான், திரும்ப ஒரு லோவர் போனான், திரும்ப கீழே வந்தான், திரும்ப ஒரு ஹை கொடுத்தான், திரும்ப லோவர் வந்தான், திரும்ப ஹை கொடுத்தான், திரும்ப வந்துருக்கிறான். பாருங்கள், இந்த ஹை என்ன பிரேக் பண்ணல, இந்த ஹை டபுள் டெஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு இது ஃபேக் ப்ரௌட் கொடுத்து திரும்ப கீழே வந்துட்டான். திரும்ப இதுக்கு கீழே தான் போயிருக்கான், திரும்ப இதுக்கு மேலே போக வேணாம். இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து ப்ளே பண்ணுவாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா குளோபல் நியூஸ் வந்து நமக்கு எதுவுமே சாதகமாக இல்லை, எல்லாமே நெகட்டிவாக இருக்குங்கிறது பட்சத்தில் இது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஏன்னா இந்த டபுள் பாட்டை படிச்சுக்கிறாங்க. ஸோ பார்த்துங்க, இந்த ரெண்டுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் போகும். இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்ல போனோம்னா அதுக்கும் ஃபிப்பு தான், டூலு தான் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம யார் எந்த மேஜிக்குமே சொல்ல முடியாது. ஸோ
ரீசன் லோவுக்கும் ரீசன் ஹைக்கும் வச்சுட்டிங்கன்னா பாருங்கள், ஒரு ஜஸ்ட் நீங்கள் வந்துருக்கான் பாருங்கள். இங்கேருந்து மேலே போனவன் திரும்ப கீழே டெஸ்ட் எடுக்கணும்னு வச்சுங்களேன், கீழே வந்துட்டு இது ஃபேக்ட் கொடுத்துட்டு திரும்ப மேலே ரிஜெக்ட் ஆக முடியல. இந்த மேலே தாண்டி போகாத வரைக்கும் மார்க்கெட்டு எய்தர் இந்த 2 லைனுக்குள்ளே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, சரிங்களா? இது தாண்டி மேலே போயிட்டான்னா இப்படி போயிட்டு இதுக்குள்ளே வச்சுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது பிரேக் அவுட் ஆனால் மட்டும் தான் ஃபர்தராக இங்கே பிரேக் அவுட் ஆனால் தான் ஃபர்தராக மேலே போகும், சரிங்களா? இங்கே கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபர்தராக இங்கே கீழே வரும். ஸோ பார்த்துக்குங்க, இந்த பாட்டம் இது சப்போர்ட்டு, இது ரெசிஸ்டன்ஸு. எந்த சைடில் பிரேக் பண்ணுறோனோ அந்த பக்கம் போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அப்படி இல்லைன்னா சைடு வேஸில் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் கிடைக்கும். அதாவது இந்த 400க்கும் 240 இடையில வந்து கேம் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிடைக்கிற பாயிண்ட்டை நீங்கள் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு இது நமக்கு ப்ராக்டிஸ் வேணும். ஏன்னா நீங்கள் என்ட்ரி எக்ஸிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா பயிற்சி கண்டிப்பாக அவசியம். பயிற்சி பேப்பர் ட்ரேடிங் பண்ணி கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ அதர்வைஸ் நீங்கள் லூஸ் யுவர் மணி. ஸோ தயவுசெய்து யாரும் பயிற்சி இல்லாமல் ட்ரேடிங் பண்ணாதீங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ நம்ம இது 3மே பார்த்துட்டோம். இப்போ நிஃப்டி சொல்கிறது என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நிஃப்டி நமக்கு ஒன்றும் பெருசாக நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் நாளைக்கு தெளிவாக உங்கள் என்ட்ரியை பிளான் பண்ணிக்கிங்க. இது ஓவரால் இந்த க்ளோஸ் கேன்சல் பண்ணிப்போம். அவ்வளோதான். அதிகபட்சம் நிஃப்டி வந்து ஒரு ஷார்ட் கவரிங் போனாங்கன்னா இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் போவாங்க. 24,000 வரைக்கும் தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வரும் வாரத்தில். ஆனால் நாளைக்கு வந்து ஓஏ எங்கே பில்டப் ஆகும். நாளையை பொறுத்த வரைக்கும் செல்லர்ஸ் தான் மார்க்கெட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நாளைக்கு எந்த டெக்னிக்கலும் ஒர்க் ஆகாது. ஏன்னா மார்க்கெட் பயங்கர ஹை வொலாட்டிலிட்டி இருக்குது. இன்றைக்கி 600 பாயிண்ட் இறங்கின மார்க்கெட்டு ஆஃப்டர் ட்ரம்ப் நியூஸ்க்கு அப்புறம் அதே 600 பாயிண்ட் மேலே ஏறி இருக்குது. ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் முழுக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்து மார்க்கெட்டை மூவ் ஆகும். எக்ஸ்பைரி டேட் இன்றைக்கி. மற்ற நாளுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் அதனுடைய வேறு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நியூஸை வச்சு மார்க்கெட் மேலேயும் கீழே மூவ் ஆகும். ஸோ நாளையை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்டிங் இருக்குன்னு பார்த்துட்டு அதன்படி உங்களுடைய நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். அல்லது உங்களுக்கு பயம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நாளைக்கு ட்ரேடிங் பண்ணாமல் இருந்தாலும் கூட சந்தோஷம்தான். ஏன்னா ஹை வொலாட்டிலிட்டி இருக்கும், பார்த்துக்குங்க. ஸோ இந்த 24,000ங்கிறது தான் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஸ்டடி பாயிண்ட் இருக்குது. இந்த நியூஸ் ஈரான் நாளைக்கு ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்தாங்கன்னா 24,000 வரைக்கும் மார்க்கெட் ஈஸியாக போகும். அப்படி இல்லாத பட்சத்தில் மீண்டும் கரெக்ஷனாக கீழே வரது வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ தொடர்ந்து நீங்கள் ட்ரேடிங் வெற்றி பெறணும். டெய்லி 1000 சக்ஸஸ் பண்ண வரும். அதுக்கு என்னோட தொடர்ந்து முயற்சி உங்களுக்கு என்னால் பயிற்சியும் கொடுக்க முடியும். அதை தொடர்ந்து வழங்குகிறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா பரவாயில்ல, பிடிச்ச காணொலி பாருங்கள். உங்கள் ஆதரவுக்கும் உங்கள் வாழ்த்துக்களுக்கும் நன்றி.